வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சுவிட்சர்லாந்தை நோக்கி அமெரிக்கா மற்றும் ஈரான், பாகிஸ்தான், அரபு நாடுகள், சர்வதேச அணுசக்தி முகமை தலைவர், இப்படி எண்ணற்ற தலைவர்கள் படையெடுத்த வண்ணமாக இருக்கிறார்கள். சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க இருக்கிறது. சுவிட்சர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் 3.5 மணி நேரம் வித்தியாசம் வரும். நமக்கு மதியானம் 12 மணினா அவங்களுக்கு காலையில் 8:30 மணியாக இருக்கும். இந்த பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் இடம் பர்கன் ஸ்டாக் ரெசார்ட் அப்படிம்பாங்க. மலைப்பகுதியில் அமைந்துள்ள மிக அழகான விடுதி அது. அங்கிருந்து தான் பேச போகிறாங்க. முதல்ல அமெரிக்கா தரப்பிலிருந்து ட்ரம்பின் மருமகன் ஜாரேத் குஷ்னர் ஏற்கனவே அங்கே தான் இருக்காரு. இன்றைக்கு துணை அதிபர், அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சுவிட்சர்லாந்துக்குள்ள போயிட்டார். அவர் போய் இறங்கிட்டாரு. பேச்சுவார்த்தை நிபுணர் ஸ்டீவ் விட்காப் அங்கே தான் இருக்காரு. இதில் ஸ்டீவ் விட்காப்பும் ஜாரேத் குஷ்னரும் யூதர்கள். அதனால இஸ்ரேலுக்கு பங்கம் விளைவிக்காம பார்த்து கொள்வார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். ஈரான் தரப்பிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி, சபாநாயகர் காலிபாப் அவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு உள்ள போயிட்டாங்க. அவங்களும் உள்ள போய் இறங்கிட்டாங்க. முக்கியமான நபராக IAEA சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபால் குரோசி அவர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிறாரு. இந்த நொடி பொழுது வரை ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அந்த ஈரான் இருக்கின்ற யுரேனியம் வெளிநாடுகளுக்கு, அமெரிக்காவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறாரு. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அதை டைலூட் பண்றோம், அது செறிவூட்டு சதவீதம் 60% 5% குறைத்து கொள்கிறோம் என்று அவங்க சொல்றாங்க. எதுவாக இருப்பினும் அது சர்வதேச அணுசக்தி முகமையின் கட்டுப்பாட்டில் தான் நடக்கும். அவங்க எதுவுமே செய்ய முடியாது. ரஃபால் குரோசி அதுக்கு தான் போய் அந்த டெக்னிக்கலா என்னென்ன செய்யணும்னு சொல்ல போறாரு. அவர்கள் தலைமையில் ஒன்னா அந்த யுரேனியம் அங்கே ஈரான்லேருந்து அமெரிக்காவுக்கு வரும், இல்லைன்னா ஈரானுக்குள் வைத்து டைலூட் பண்ணப்படும். ஏமாற்ற முடியாது. ஏன்னா இவங்க கண்ணும் கருத்துமாக மிக சரியா பார்ப்பாங்க. இந்த பேச்சுவார்த்தையை தலைமையா எடுத்து நடத்துவது கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர் முகமது அல் தானி. அவர் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு தலைமையாக இருக்கிறார். பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் மற்றும் அந்த ஃபீல்டு மாஸ்டர் ஆஷ்ரிப் முனிர், இவங்க 2 பேருமே அங்கே போறாங்க. இப்படி இவர்கள் எல்லோருமே சுவிட்சர்லாந்தில் உட்கார்ந்து பேச போறாங்க. செய்திகள் ஒரு குழப்பமா உங்களுக்கு வருது. அந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை மூடி விட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்றாங்க. இல்ல, அது திறந்துதான் இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல சொல்றாங்க. ஆனா பேச்சுவார்த்தையில ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படும் தெரியுது. ஏன்னா பணம் மிகப்பெரிய தேவை ஈரானுக்கு இருக்கு. உடனடியாக அவர்கள் கொடுக்கும் பணம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பணத்தை எதிர்பார்த்து தான் இன்னைக்கு அவங்க எல்லாம் சுவிட்சர்லாந்துக்குள்ள போயிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில ஒரே ஒரு பிரச்சனையாக இருப்பது லெபனான் மட்டும்தான். தொடர்ச்சியாக இந்த நொடி பொழுது வரை இஸ்ரேல் லெபனானை தாக்கி கொண்டிருக்காங்க. இசபுல்லா பயங்கரவாதிகளை கொண்டிருக்காங்க. அதுதான் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி வேறு அனைத்துமே பணத்தை பெற்று கொண்ட பிறகு, ஈரான் வசம் பணம் சென்ற பிறகு சுமூகமான முடிவாக எல்லாம் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் கட்டமாக கத்தாரிலிருந்து பிடித்து வைக்கப்பட்டுள்ள பணம், இது ஈரானோட பணம் அப்படிங்கிறாங்க. 24 பில்லியன் அமெரிக்க டாலரை உடனடியாக கேட்குறாங்க. உடனடியாக இந்த வாரத்தில் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது 9,000 கோடி ரூபாய் வரும். நம்ம இந்திய மதிப்பில் 1 கோடி ரூபாயை 9,000 தடவை எடுத்து கொடுத்தா 1 பில்லியன் டாலர் அப்படிம்பாங்க. இந்த 24 பில்லியன் டாலர்ல இன்றைக்கு 6 பில்லியன் டாலர் பணத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த 6 பில்லியன் டாலரை இன்னைக்கு கத்தார் கொடுத்துட்டாலே ஓரளவு சுமூகமான இணக்கமான சூழல் அங்கே ஏற்படும். அது தொடர்ந்து இந்த வாரத்துக்குள்ள 24 பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஒரு சுமூகமாக தான் போகும், இணக்கமான சூழல் ஏற்படும் அப்படிங்கிறாங்க.
இன்னைக்கு $6 பில்லியன் கொடுக்குறாங்க அப்படின்னா 54,000 கோடி ரூபாய் கொடுப்பதாக அர்த்தமாகுது. இது மிகப்பெரிய பணம் ஈரானுக்கு. ஏன்னா எந்தவித வியாபாரமும் இப்போ ஈரான் இல்லை, மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. அதனால இந்த பணம் கொடுக்கிற வரைக்கும் ஈரான் இந்த ஹொர்மோஸை மூடுவது திறப்பது என்று இருக்காங்க. பணங்களை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த சுமூகமாக அனைத்தும் மாறிவிடும் அப்படிங்கிறாங்க. இந்த 24 பில்லியன் தாண்டி மொத்தமாக 300 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பணங்கள் ஈரானுக்கு போக போகுது. கத்தாரை தாண்டி UAE, பிற அரபு நாடுகள், அமெரிக்காவுடைய உதவி இதெல்லாம் அவங்களுக்கு போய் சேரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் சுமூகமாக போய்விடும். ஈரான் வரட்டு பிடிவாதமாக இருக்க மாட்டாங்கிறாங்க. ஆனால் யோசித்து பார்த்தா இது ஈரானுக்கு தேவையா அப்படின்னு கேட்க தோணுது. வீம்பாக இந்த அணுகுண்டு பக்கத்தில் போய் உச்சபட்ச தலைவர் குடும்பத்தோட உயிரோடு எழுந்து தளபதிகள், விஞ்ஞானிகள் எல்லாமே கொல்லப்பட்டாங்க இந்த சண்டைகளில். இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த யுரேனியம் திரும்ப அமெரிக்காட்ட போக போகுது, இல்லை டைலூட் ஆக போகுது. ஏன் இவ்வளவு தேவையில்லா வேலை என்று தான் இந்த அரபிய இஸ்லாமிய நாடுகளை பார்த்து கேட்க தோணுது. அதை விட இன்னொரு சிரிப்பை தரும் விஷயம் ஒன்று இருக்கு. கஷ்டப்பட்டு இப்படி பாகிஸ்தானில் போய் இப்படி ஈரான் அடியை வாங்கிக்கிட்டு பாகிஸ்தானுக்குள்ள போய், கத்தாரில் போய், சுவிட்சர்லாந்துக்கு போய் இப்படி பிச்சை எடுக்கின்ற தொகை 300 பில்லியன் சொல்லலாம். மிகப்பெரிய தொகை தான். ஆனால் இந்த சண்டைகளில் இஸ்ரேல் ஈரானுக்குள் அளித்த கட்டுமானங்கள் 1000 பில்லியன் அளவுள்ள சொத்துக்களை, எண்ணெய் வளங்களை இஸ்ரேல் அழிச்சிருக்காங்க. அப்போ இந்த சண்டையில் ஏன் ஈரான் ஈடுபட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும். உச்சபட்ச தலைவர் மற்றும் குடும்பம், தளபதிகள், தலைவர்கள், அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லோரையுமே இழந்துட்டாங்க. அதுக்கு மதிப்பே கிடையாது, அதுக்கு பொருளாதார மதிப்பே கிடையாது. அணுகுண்டை நோக்கி போய் அந்த யுரேனியம் 450 கிலோ இழக்க போறாங்க. டைலூட் பண்ணாலும் அது இழப்புன்னு தான் அர்த்தம். இழக்க போறாங்க. 300 பில்லியன் பெறுவதற்கு 1000 பில்லியன் இழந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் தேவையில்லாம இஸ்ரேல் கூட சுமூகமாக போயிருந்தா இது எதுவுமே ஈரானுக்கு ஏற்பட்டிருக்காது. சர்வதேச அரங்கில் ஒரு கண்ணியமான நாடாக இருந்திருக்கலாம். ஆனா ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இந்த ஈரானுக்கு, லெபனானுக்கு, காசாவிற்கு ஏன் இந்த அரபிய இஸ்லாமிய நாடுகளுக்கு இந்த அழிவை கொடுத்தாலும் அந்த மரமண்டைகளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஒரு சமாதானமாக வாழலாம், எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருக்கலாம், பிற நாடுகள் நல்லா இருக்கட்டும், இஸ்ரேல் நல்லா இருக்கட்டும் சொல்லி ஏன் அந்த எண்ணம் வர மாட்டேங்குதுங்கிறது தான் ஒரு $1 மில்லியன் கேள்வின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சமாதான பேச்சுவார்த்தை நடைபெறும். சுவிட்சர்லாந்தில் எல்லா குழப்பத்திற்கும் இடையே நடைபெறும். ஹொர்மோஸ் ஜலசந்தி நிச்சயமாக திறந்துடுவாங்க. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் தான் போகும். ஏன்னா பண தேவை ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதனால பணத்தை பெறும் வரைக்கு ஏதாவது அந்த வாய் சவடால் விடுவாங்க. பணத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, இன்னைக்கு $6 பில்லியன் வாங்கின பிறகு அவர்களுடைய தோற்றத்தில், பேச்சில், நடவடிக்கையில் நிச்சயமாக மாறுபாடு ஏற்படும். நிச்சயமாக அரபிய இஸ்லாமிய நாடுகள் திருந்திக் கொள்ள வேண்டும். இப்படி அடி வாங்கி மரணமடைந்து நஷ்டமடைந்து அதுக்கப்புறம் பிச்சை எடுக்கிறதுக்கு முதலையே சமாதானமாக இவங்க இருக்கலாம். இதுதான் இன்றைக்கு நடக்கின்ற பேச்சுவார்த்தையுடைய இன்றைய விபரம். நன்றிகள்.